இந்த இடத்துல நமக்கு வரும்போதே அந்த ஒரு ரொட்டேஷன் இருக்கும் பாருங்க. பாறையோட தன்மை எங்கே இருக்குது, பாறையோட வெடிப்பு எங்கே இருக்குது, ஸோ மணல் மீன்ஸ் மணல் இன்கேஸ் இருந்துச்சுன்னா மணல் எங்கே எந்த இடத்துல இருக்குது, அது எத்தனை அடியில் நமக்கு அந்த தண்ணி ஊற்றுருக்கு, அது எத்தனை சோர்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்ச் தண்ணி கிடைக்கும், ஸோ எல்லாமே நமக்கு அந்த கிராஃப் வந்து இதில் ஜென்ரேட் ஆயிரும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நமக்கு டைம் எடுக்கும். 3000+ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ஏரியாவும் பண்ணுறீங்க. இந்த சைடு ஒசூர்லேருந்து ஆரம்பித்து லைக் கன்னியாகுமரி பார்டர் வரைக்கும் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் போயிருக்கோம், எல்லா தாலுக்ஸும் நம்ம போய் விசிட் பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்னை, இந்த சைடு கோயம்புத்தூர், ஸோ ஆல் ஓவர் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா டைரெக்ஷன்லையும் நம்ம போய் சர்வே பண்ணி எல்லா இடமும் நமக்கு தெரியும். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பேர், ஊர் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். என் பேர் பாபு. நான் ஒரு கடந்த 7 வருஷமாக கிரவுண்ட் வாட்டர் சர்வேயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா ஒரு டிஜிட்டல் மெத்தடில் நம்ம இன்றைக்கி உண்டான காலகட்டத்தில் நம்ம ஒரு துல்லியமான நீரோட்டம் எங்கே இருக்குது நம்ம நிலத்தில், வீட்டுக்கு இல்லைன்னா கமர்ஷியலாக ஒரு அக்ரிகல்ச்சர், ஸோ எந்த பர்பஸ் இருந்தாலும் ஒரு டிஜிட்டலாக நம்ம ஒரு இதுக்காக படித்து நம்ம கிராஜுவேட் ஆகி நம்ம டிஜிட்டல் மெத்தடில் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது வந்து இந்த டிஜிட்டலான மெத்தட் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. இதில் எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு 90 to 95% அக்யூரேட்டாக இருக்கும். நமக்கு இருக்கா ஆக்சுவலாக அந்த இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்து சர்வே பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல நீரோட்டம் இருக்கா இல்லையா, அது எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது, தண்ணியோட தன்மை என்ன, அது உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா, தண்ணி இருக்கா, அது எவ்வளோ போர் போட்டால் எவ்வளோ தண்ணி கிடைக்கும், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த டிஜிட்டல் மெத்தடில் மூலியம் பார்த்துக்கலாம். சால்ட் வாட்டரானு கூட பார்க்க முடியும். பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கையில் வச்சுருக்கிறது தான் பேர் லொக்கேட்டர். இதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல நீரோட்டம் அக்யூரேட்டாக அந்த துல்லியமான நீரோட்டம் எந்த இடத்துல நமக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம சர்வே பண்ணும்போது எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம இது மூலியமாக கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம ப்ரொஃபைலர் இருக்குது, ஐபி இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து நம்ம இடத்த ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அது எத்தனை அடியில் இருக்குது, இப்போ அந்த நீரோட்டம், அது எவ்வளோ தண்ணி இருக்குது, அது எத்தனை அடி ட்ரில் பண்ணணும், எவ்வளோ கேசிங் போடணும், அந்த பாறையோட தன்மை என்ன இருக்குது, ஸோ மணல் இருக்கா, எல்லாம் A to Z நமக்கு அந்த கிராஃபாகவே நமக்கு அந்த ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அதை வச்சு நம்ம கணிக்கலாம், நம்ம இந்த இடத்துல பண்ணலாமா வேணாமா, இல்லை நெக்ஸ்ட்டு ஃபர்தராக என்ன பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு ஐடியா, நம்ம ஒரு நாலேஜ் கிடைக்கும், அந்த நீரோட்டம் பற்றின துல்லியமான நாலேஜ் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, பேசிக்காக இப்போ இங்கே இருக்க எம்டி லேண்டில் இப்போ எந்த இடத்துல நமக்கு நீரோட்டம் இருக்குன்னு பார்க்க முடியும், ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? கண்டிப்பாக சார், இது மூலியமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. சரி, எப்படின்னா நம்ம சர்வே பண்ணுற ஏரியா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு 1 ஏக்கர் பார்க்குறோமா, இல்லை 5 ஏக்கர் 10 ஏக்கர், அது எவ்வளோ ஏக்கர் இருந்தாலும் பார்த்துடலாம். இனிஷியலாக நம்ம என்ன மாதிரி ப்ராஜெக்ட், நம்ம இப்போ நீரோட்டம் கிணத்துக்கும் பார்ப்போம், ப்ளஸ் அஸ்வெல் போர்வெலுக்கும் பார்க்குறோம், அப்புறம் ஹார்வெஸ்ட் வெல், இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பண்ணித்தரோம். ஓகே, இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம், அது எப்படி பண்ணணும்? அது நமக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டியூப்வெல், ஓப்பன் வெல், ஹார்வெஸ்ட் வெல், என்ன மாதிரி ப்ராஜெக்ட் நம்ம இனிஷியலாக பண்ண போகிற எடுத்துன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி ஒரு போர்வெலுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த சைட்டுக்கு. ஓகே, அந்த போர்வெல் ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ரேஞ்ச் மீன்ஸ் எத்தனை ஏக்கரில் பார்க்க போகிறோம், நம்ம சுற்றி இப்போ நம்ம ஒரு 1 ஏக்கருக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெல் இருக்குது, அந்த கஸ்டமர் அதை வச்சு தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ அவங்க ஃபர்தராக ஒரு போர்வெல் தான் நம்மக்கிட்ட கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 ஏக்கருக்கு மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எத்தனை அடிக்குள்ளே நம்ம பார்க்கணும், ஸோ டெப்த்து 1000 அடியா இல்லை 500 அடியா இல்லை 1500 அடியா, அந்த மாதிரி நம்ம ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாலாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 ஃபீட்டில் தான் நமக்கு வாட்டர் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 1000 ஃபீட்டு கொடுத்துக்கிட்டோம்னா அதே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வாட்டர் நமக்கு வேணும், லைக் நேச்சுரல் வாட்டரா இல்லை ஃப்ரெஷ் வாட்டரா இல்லை சலைன் வாட்டரா, அந்த மாதிரி நமக்கு அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஆஸ் பர் நேச்சுரல் வாட்டர் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி, நமக்கு வாட்டரோட ஃப்ரீக்வன்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்குறோம். எவ்வளோ வாட்டர் நமக்கு தேவைப்படும், எத்தனை இன்ச்சு கிடைச்சா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இன்ச்சஸ் கிடைச்சாலே அது ஒரு நல்ல வாட்டர்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பேசிக்காகவே ஃபார்மிங்க்கு அதெல்லாம் ஒரு சஃபிஷியண்ட்டான வாட்டர் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம ஸ்டார்ட் சர்வே கொடுப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த 1 ஏக்கர்னால் அதுதான் அந்த பவுண்ட்ரி, நம்ம அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே,
ஒரு கார்னர்லேருந்து தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் என்ன என்டையர் ஏரியா நம்ம கவர் பண்ணி பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட கார்னர் பவுண்ட்ரி வந்து இதுதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக என்டையர் ஏரியா நம்ம வந்து சர்வே பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் சர்வே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆக்சுவல் நம்ம வாட்டர் சோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் நமக்கு அந்த சோர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்றது மாதிரி நம்மள இதே கூட்டு போகும். நம்ம வந்து எதுவுமே இதில் ரொட்டேட் பண்ணுறதோ திருப்போ நம்மளால் எதுவுமே மேனுவலாக ஆப்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாமே ஆட்டோமேஸ்ட் தான். ஸோ இப்போ எங்கே நமக்கு அக்யூரேட்டான வாட்டர் அந்த சோர்ஸ் வந்து ஒரு 2-3 இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து மீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இதில் ஒரு லாங் பீப் நமக்கு வந்து அரைஸ் ஆகும். ஆர்எல்ஸ் இது வந்து ஒரு 180 டிகிரியில் நமக்கு இது கட் ஆகும். இந்த 2 மெத்தட் வச்சு தான் நம்ம அந்த இடத்துல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்றது நம்ம மார்க் பண்ண போகிறோம். அது இப்போ நம்ம தண்ணி கிடைச்சா தான் பார்க்க முடியும். இல்லை, கிடைக்கும் வாங்க. இப்போ என்டையர் 1 ஏக்கர்னா அந்த 1 ஏக்கர் ஃபுல்லாக இப்படி ஆமாம், ஃபுல்லாகவே பார்த்து நமக்கு அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் வருது, அந்த எத்தனை இடத்துல அந்த சோர்ஸ் வந்து மீட் ஆகுது, அந்த இடத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது, எத்தனை அடி போடணும், எல்லாமே நம்மளால் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே. ஆக்சுவலாக அது என்ன பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம போயிட்டு. ஆமாம், அந்த சைடு வந்து நமக்கு அந்த நீரோட்டம் டைரெக்ஷன் வந்து நமக்கு கூட்டிகிட்டு போவோம். ஓகே. டெப்த் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே ஹை பீப் இருக்கும். அந்த 2-3 சோர்ஸ் வந்து எங்கே நமக்கு இன்டர்செக்ஷன் மீட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு பீப் வைப்ரேஷன் அந்த மாதிரி அரைஸ் ஆகும். பாருங்க சார். ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு அந்த கிடச்சிருக்கிற இந்த லேண்டில் கிடச்சிருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடையாளத்துக்கு ஏதாவது ஒரு குச்சி இல்லை கல்லுன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதை நம்ம ஃபர்தராக வந்து இந்த சோர்ஸோட இது எப்படி இருக்குன்ற கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு வரும்போதே அந்த ஒரு ரொட்டேஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இப்படி வச்சாமனே நமக்கு அந்த ரொட்டேஷன் நமக்கு தெரியும். ஓகே. இப்போ இங்கே வாட்டர் டெப்த்தாக இருக்குது. ஆமாம், இங்கே வந்து ஒரு சோர்ஸ் மீன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் நமக்கு டிடெக்ட் ஆகிருக்கு. ஓகே. இந்த மாதிரி இந்த இப்போ கம்ப்ளீட் 1 ஏக்கர் ஏரியாக்குள்ளே எத்தனை இடத்துல இந்த மாதிரி இருக்குது, எத்தனை வாட்டர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அதில் தான் நமக்கு அந்த வாட்டர் எங்கே இருக்குது, எவ்வளோ அடியில் இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குது எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக கிடைக்கும். வாட்டர் இங்கே ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இப்போது இங்கே நிறைய இந்த மிஷினை வச்சு ஏதோ பண்ணியிருக்கீங்க இல்லை சார்? ஆமாம் சார். ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த ஃபைண்ட் அவுட் ஆன பாயிண்ட் வந்து இந்த பாக்ஸ் அடியில் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ்க்கு அடியில் வந்து 4 சைடு நம்ம ப்ரோப்ஸ் அடிச்சு இது வந்து ஐபி ஸ்கேனிங்னு சொல்லுவோம், இன்டியூஸ்டு போலரைசேஷன் டெக்னாலஜி இது. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம இப்போ ஒரு 1000 அடிக்குள்ளே நம்ம டெப்த்து செட் பண்ணியிருக்கோம்னா அந்த 1000 அடிக்குள்ளே வந்து ப்ராசஸிங் நடக்கும். மீன்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு வந்து கிரவுண்டில் வந்து பெனிட்ரேட் ஆகிட்டு போயிட்டு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு வந்து இந்த டேபில் வந்து சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும்னா, பாறையோட லைக் இந்த 1000 அடிக்குள்ளே எப்படி இருக்குது ஃபார்மேஷன், பாறையோட தன்மை எங்கே இருக்குது, பாறையோட வெடிப்பு எங்கே இருக்குது, ஸோ மணல் மீன்ஸ் மணல் இன்கேஸ் இருந்துச்சுன்னா மணல் எந்த இடத்துல இருக்குது, அது எத்தனை அடியில் நமக்கு அந்த தண்ணி ஊற்றுருக்கு, அது எத்தனை சோர்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்ச் தண்ணி கிடைக்கும், ஸோ எல்லாமே நமக்கு அந்த கிராஃப் வந்து இதில் ஜென்ரேட் ஆகிடும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நமக்கு டைம் எடுக்கும். ஓகே.
அந்த கிராஃப் வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். கிராஃப் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணணும். அது ஒரு சம் டைம் எடுக்கும். ஓகே. மீன்வைல் வந்து நம்ம இப்படி செட் பண்ணிவிட்டு இன்னொரு 2-3 இடத்துல வந்து நம்ம இந்த மீன்ஸ் இந்த கம்ப்ளீட் ஏரியாவை திரும்ப வந்து சர்வே பண்ணுவோம். அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே எடுத்து இந்த மாதிரி பண்ணி அதில் எது பெஸ்ட் பாயிண்ட் இருக்கோ அதை நம்ம எப்பயுமே கஸ்டமருக்கு நம்ம கொடுப்போம். இப்போ இந்த நீரோட்டம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஒரு மிஷின்? ஆமாம். அது என்ன மிஷினா, என்ன பிராண்டு, என்ன? சார் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டிடெக்ஷன் ஐஎன்சின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஓகே. இது வந்து அந்த ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. அங்கேருந்து வேணால் பர்ச்சேஸ் ட்ரைனிங் எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸில் ஒரு 750 நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் வந்து இது வந்து ஒரு அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட் வந்து ஜியோ ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து முன்னே வந்து மெக்கர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து யூஸ்வலாக எப்படி சர்வே பண்ணுவாங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரோப்ஸ் வச்சு லைக் 1 மீட்டருக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். அந்த அளவுக்கு அது வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது, ரிசல்ட்டுமே அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து இந்த அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மேக்ஸ் கம்பெனி, இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக என்ன இருக்கோ as per த கிரவுண்டில் என்ன இருக்கோ அது நம்மள எடுத்து கொடுத்துரும் சார். நீங்கள் ஒரு 7 இயர்ஸாக பண்ணுறீங்க இல்லையா இந்த ஃபீல்டில்? ஆமாங்க சார். எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இது சார்? அரௌண்ட் ஒரு 3000+ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ஏரியாவும் பண்ணுறீங்க? இந்த சைடு ஒசூர்லேருந்து ஆரம்பித்து லைக் கன்னியாகுமரி பார்டர் வரைக்கும் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் போயிருக்கோம். எல்லா தாலுக்ஸும் நம்ம போய் விசிட் பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்னை, இந்த சைடு கோயம்புத்தூர். ஸோ ஆல் ஓவர் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா டைரெக்ஷன்லையும் நம்ம போய் சர்வே பண்ணி எல்லா இடமும் நமக்கு தெரியும். அதோட டீட்டெயில்ஸுமே தெரியும். இப்போ ஒரு இடத்துல வந்து எந்த மாதிரி தண்ணி இருக்குது, எத்தனை அடியில் தண்ணி இருக்குது, சில ஏரியாலாம் தண்ணி இல்லாத ஏரியாவுமே இருக்குது. அது வந்து இருக்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். இன்கேஸ் கஸ்டமருக்கு அந்த இடத்துல தண்ணி ரியலாகவே இல்லைன்னா அதை நம்ம கஸ்டமருக்கு கன்வே பண்ணிடுவோம். ஏன்னா அதுலேருந்து அவங்க லாஸ் ஆகக்கூடாது. ஓகே. ஏன்னா மெயின் திங் விவசாயிங்க இதில் லாஸ் ஆகக்கூடாது. ஆமாம். இன்றைக்கி போர்வெல் காஸ்ட்டுமே ரொம்ப ஹையாக போயிடுச்சு. இப்போ இந்த டீசல் அப்புறம் இந்த வாரனால் பார்த்தீங்கன்னா அந்த பிட் ரேட்லாம் கூடுறதுனால இந்த போர்வெல் காஸ்ட்டுமே ரொம்ப ஹையாக போயிடுச்சு. ஒரு கஸ்டமர் ட்ரில் பண்ணணும், இல்லை ஒரு விவசாயம் ட்ரில் பண்ணணும்னா ஒரு அரௌண்ட் ஒரு 1 lakh to 2 lakh or 3 lakhs அதுக்கு மேலேயும் செல்வா ஒரு ஏரியாஸ்லாம் சில இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா என்ன இருக்கோ அது இருக்கிற மாதிரி சொல்லிடுவோம் கஸ்டமருக்கு. அது இல்லை இன்கேஸ் தண்ணி குறைவாக இருக்குது, இத்தனை அடியில் தான் தண்ணி இருக்குது, பட் வந்து நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்மளால் என்ன ரிஸ்க் எடுத்து இந்த 1 ஏக்கரில் லைக் இப்போ இன்கேஸ் கஸ்டமர்லாம் கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நிறைய பாருங்கள், நமக்கு வந்து பக்கத்தில் கூட பார்த்து கொடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம என்ன கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி தகுந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து ரன் நம்பர் இருக்குது 9361837272. இன்னொரு நம்பர் வந்து எனக்கு நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த ரன் நம்பர். நீங்கள் எப்போ வேணால் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ன்றது கிடைக்கும் சார். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார்.